மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர்ல சாம்பியன் பட்டத்தை முதல் முறையா இந்தியா கைப்பற்றி இருக்கு. கிட்டத்தட்ட இத ஒரு 52 ஆண்டுகால கனவு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கூட 2 தடவை அரையிறுதி போட்டிக்கு போயிருக்காங்க. ஆனா சாம்பியன் பட்டத்தை அவங்களால கைப்பற்ற முடியல. இந்த தடவை இந்தியா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினது உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாவே மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவினுடைய இந்த வெற்றியை பற்றி பேசுறதை தாண்டி அரையிறுதி போட்டியில 7 முறை சாம்பியன் பட்டம் பெற்று நடப்பு சாம்பியனா இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவை யாராலையுமே வீழ்த்த முடியாது அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஆட்டம் இழக்காம 127 ரன்கள் தொடர்ந்து எடுத்து இந்தியா இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்த ஜெமிமா ரோட்ரிஸ் பத்தி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த ஜெமிமா ரோட்ரிஸ்? எதற்காக உலகம் முழுவதும் இப்ப அவங்கள பத்தி பேசுறாங்க? அவங்களுடைய அந்த வெற்றிக்கு பிறகான அந்த பிரஸ் மீட் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுவதும் இவ்வளவு பிரபலமாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அப்படிங்கிறவங்க மும்பையில பிறந்தவங்க. தன்னோட 8 வயதுல தன்னோட அண்ணன்கள் கிரிக்கெட் விளையாடுறத பார்த்து ஆசைப்பட்டு தானும் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட பெற்றோரும் இதுக்கு மறுப்பு தெரிவிக்காம அவங்களோட பசங்க எங்க கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அதே பயிற்சி மையத்துல ஜெமிமாவையும் சேர்த்து விடுறாங்க. அந்த பயிற்சி மையத்துல விளையாடக்கூடிய ஒரே ஒரு பெண் அப்படின்னா அது ஜெமிமா தான். அவங்க தினமும் பயிற்சிக்கு போறாங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பயிற்சிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க தன்னோட 8வது வயதிலேயே. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பக்கத்துல யாரோ விளையாடிக்கிட்டு இருந்த அந்த பந்து வந்து ஜெமிமா மேல பட அவங்களுக்கு காயமாகிருது. அந்த பயிற்சியாளரே ஜெமிமாவோட தந்தையை கூப்பிட்டு இப்போதைக்கு இவங்களுக்கு கிரிக்கெட்லாம் வேணாம், கொஞ்ச நாள் வீட்டுல வச்சு ரெஸ்ட் எடுக்க வைங்கன்னு சொல்லி வெளியில அனுப்பிடுறாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜெமிமாவுக்கு மீண்டும் மீண்டும் கிரிக்கெட் விளையாடணும் அப்படிங்கிற ஆசை இருந்துகிட்டே இருக்கு. அதனால தன்னோட தந்தை கிட்ட போய் சொல்றாங்க. திரும்பவும் ஜெமிமா கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. 2012வது 13வது ஆண்டுல மும்பையில இருக்கக்கூடிய 19 வயதுக்கு குறையவர்களுக்கான அந்த கிரிக்கெட் போட்டிகள்ல ஜெமிமா கலந்துக்கிறாங்க. கிரிக்கெட் போட்டிகள் மட்டும் இல்லாம ஹாக்கில கூட ஜெமிமா நல்லாவே விளையாடி இருக்காங்க. தேசிய அளவுல ஹாக்கி போட்டிகள் எல்லாம் கூட ஜெமிமா விளையாடி இருக்காங்க. இப்படி ஜெமிமா மும்பையில விளையாட ஆரம்பித்ததற்கு பிறகு மும்பை முழுவதிலும் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு வீராங்கனைகள்ல ஜெமிமா ரொம்பவே பிரபலமானவங்களா மாறிடுறாங்க. அதை தொடர்ந்து ஒரு கட்டத்துல ஜெமிமாவுக்கு உனக்கு ஹாக்கி வேணுமா இல்ல கிரிக்கெட் வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஜெமிமாவுக்கு என்னதான் ஹாக்கி ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் கூட அவங்களோட மிகப்பெரிய கனவா இருக்கிறது அப்படிங்கிறது கிரிக்கெட் தான். அதனால தைரியமா துணிந்து எனக்கு கிரிக்கெட் தான் வேணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதை தொடர்ந்து பள்ளி அளவுலயும் சரி, அதற்கு பிறகும் சரி, தேசிய அளவிலான பல போட்டிகள்ல ஜெமிமா கலந்துக்கிறாங்க. அதை தொடர்ந்துதான் 2017வது ஆண்டுல சௌராஷ்டிராவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான அந்த தொடர்ல அவங்க பங்கேற்கிறாங்க. அதுல ஆட்டம் இழக்காம ஜெமிமா தொடர்ந்து 202 ரன்கள் எடுக்கிறாங்க. ஸ்மிருதி மந்தனாவுக்கு அப்புறமா முதல் முறையா இந்த மாதிரி ரன் எடுக்கிற ஒரே ஒரு வீராங்கனை அப்படின்னா அது ஜெமிமாவை தான் சொல்லலாம். இந்த வெற்றி அவங்களை எங்க கொண்டு போச்சு அப்படின்னா 2018ஆம் ஆண்டு இந்திய அணியில அவங்க முதல் முறையா காலடி எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஆட்டத்திலேயுமே சதம் அடித்து தன்னோட வெற்றியையும் நிரூபிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அந்த ஆண்டுலேயே T20 போட்டிகள்லையும் அவங்க கலந்துக்கிறாங்க. அதுலயும் அரை சதங்களை அடிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்த ஜெமிமா கடந்த 2022வது ஆண்டு காமன்வெல்த் போட்டியில வெள்ளிப்பதக்கம், தங்கப்பதக்கம் வென்ற அந்த அணிகள்ல எல்லாம் பங்கேற்றாங்க. இவ்வளவு தூரம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வீராங்கனையா இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா உலகக்கோப்பை போட்டிகள்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கும்போது 2022வது ஆண்டுல உலகக்கோப்பை அணியில ஜெமிமாவுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதற்கு பிறகு 3 போட்டிகள்ல அவங்களுக்கு இடம் வழங்கவே இல்லை. அது ஜெமிமா மனசுல மிகப்பெரிய வருத்தத்தை உண்டு பண்ணுது. தன்னுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கறத அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க விடாம போராடி திரும்பவும் எந்தெந்த விளையாட்டுகள்ல அவங்களுக்கு அணியில இடம் கொடுக்குறாங்களோ அந்த எல்லா விளையாட்டுகள்லையும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துலயும் தன்னோட வெற்றியை நிரூபிக்கவும் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜிம்கானா கிளப்ல தான் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்காரி உட்பட பல பிரபலமான தலைவர்கள் இருக்காங்க. ஜெமிமாவுக்கு இந்த சிறப்பு உறுப்பினர் அந்தஸ்து கொடுத்தது ஆரம்பத்துல இருந்தே அவர்களுக்கெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் கடந்த 2024வது ஆண்டு ஜெமிமாவினுடைய தந்தை ரோட்ரிக்ஸ் மதமாற்றம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனா அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் அவங்க சமர்ப்பிக்கல. ஆதாரம் எங்க கிட்ட இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அவங்க குற்றச்சாட்டை முன் வச்சு ஜெமிமாவினுடைய அந்த உறுப்பினர் பதவியையும் இதையும் அவங்க ரத்து பண்றாங்க. இது குறித்து அந்த கிளப்போட பிரசிடென்ட்டா இருக்கக்கூடிய விவேக் தவ்னானி என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்மையாகவே இந்த மாதிரி நிகழ்ச்சி இங்க நடந்துச்சா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி நடந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு பிரசிடென்ட்டா இருக்கக்கூடியவரே பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் நீங்க இந்த முடிவை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு,
திடீர்னு ஒரு நாள் அவசர அவசரமா கூட்டத்த எல்லாரும் கூட்டுனாங்க. அதாவது நிதின் கட்காரி உட்பட எல்லா உறுப்பினர்களும் கூட்டத்த கூட்டுனாங்க. பெரும்பாலானவங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதற்கான ஆதாரத்த யாருமே குடுக்கல. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து ஜெமீமாவினுடைய அந்த உறுப்பினர் அந்தஸ்த வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஆதாரம் கேட்டதுக்கு அவங்க தர மறுத்துட்டாங்க. அவங்க கிட்ட ஆதாரம் இல்லையும் இல்ல. ஆனா பெரும்பான்மையானவங்கள், முக்கியமான தலைவர்கள், பிரபலங்கள் சொன்ன காரணத்தினால நாங்க இத செய்ய வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு அவரும் ஆ ஒரு பிரபல ஊடகத்துக்கு பேட்டி குடுத்திருந்தாரு. இதற்கு பிறகு ஜெமீமாவுக்கு இங்க இருக்கக்கூடிய வலதுசாரி அமைப்புகளும் சரி, தீவிர வலதுசாரி அமைப்புகள், அவங்களோட ஆதரவாளர்கள் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரோல் செய்யப்படுறாங்க. ரொம்பவே பாலியல் ரீதியா கூட சமூக வலைதளங்கள்ல துன்புறுத்தப்படுறாங்க. ரொம்ப மோசமான முறையில ஜெமீமா நடத்தப்பட்டாங்க. அந்த 2024ல இருந்து இப்ப வரைக்கும் ஜெமீமாவினுடைய அந்த அவங்க அனுபவித்திருக்கக்கூடிய அந்த வேதனை அப்படிங்கிறது சாதாரணமா நம்மளால வார்த்தையால சொல்லிற முடியாது. அந்த வேதனை தான் அவங்களுக்கு அந்த பிரஸ் மீட்ல அழுகையா வெளியில வந்துச்சு. ஒரு கட்டத்துல ஜெமீமா நமக்கு இந்த கிரிக்கெட்டே வேண்டாம் அப்படின்னு வெளியில போகக்கூடிய அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஜெமீமா என்ன பண்ணாலும் அத ட்ரோல் பண்றது, அவங்க எதுவுமே பண்ணாம இருந்தா கூட சமூக வலைதளங்கள்ல அவங்கள குறித்து கொச்சையான வார்த்தைகள்ல பேசுறது, ரொம்பவே மோசமா அவங்கள வந்து பேசுறது சமூக வலைதளங்கள்ல இப்படின்னு, ரொம்ப மோசமான செயல்களுக்கு வந்து அவங்க ஆளாக்கப்பட்டாங்க. தன்னோட தன்னம்பிக்கைய சுத்தமா இழந்து போயி, நமக்கு இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வெளியில போனவங்கள, அவங்களுடைய தோழர்களும், அவங்களுடைய நட்பு வட்டாரங்களும், குடும்பத்தை சார்ந்தவங்களும் தான் அவங்களுக்கு தன்னம்பிக்கைய குடுத்து, அவங்கள வந்து இந்த அளவுக்கு கொண்டு வர வச்சாங்க. அதற்கு பிறகு மற்ற இடங்கள்லயுமே அவங்களுக்கு போதுமான அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். நெறைய போட்டிகள்ல அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கல. இத ஒரு காரணமா சொல்லி, ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்ட காரணமா வச்சு அவங்க நெறையவே துன்புறுத்தப்பட்டாங்க சமூக வலைதளங்கள்ல. போற இடங்கள்ல எல்லாம் அவங்க சமூக வலைதளங்கள்ல ஏதாவது ஒண்ணு போஸ்ட் பண்ணா கூட, அதற்கு எதிரா கமெண்ட்ல வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகளால பேசுறது, ரொம்ப மோசமா அவங்கள சித்தரிக்கிறது, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள ஜெமீமா அனுபவிச்சாங்க. அதற்கு பிறகு 2025ல இந்த உலகக்கோப்பையில அந்த அணியில ஜெமீமா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதற்கும் கடும் எதிர்ப்பு கிளம்புச்சு. இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவங்களும், சங் பரிவார் அமைப்புகளும், அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்களும் தொடர்ந்து ஜெமீமா மீது சேற்றை வாரி வீசினாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்கள துன்புறுத்துனாங்க சமூக வலைதளங்கள்ல. இது எல்லாவற்றையும் தாண்டி ஜெமீமா அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி தன்னோட தன்னம்பிக்கைய விடாம அவங்களுடைய திறமையால மட்டும் தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஜெமீமானால தான் 52 வருட கனவா இருந்த மகளிர் கோப்பைய, உலக கோப்பைய இன்னைக்கு இந்தியா வென்றிருக்கு அப்படின்னா, அதுல எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அதுதான் உண்மை அப்படின்னே நம்மளால சொல்ல முடியும். இவ்வளவு வெற்றி பெற்று, இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய அந்த ஜெமீமாவ இன்னைக்கு உலகமே தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட, இங்க இருக்கக்கூடிய வலதுசாரி அமைப்புகளும், அதை சார்ந்தவர்களும் அவங்கள எப்படியெல்லாம் ஆ அவங்களுக்கு எதிரான விஷயங்கள பரப்பலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, அரையிறுதி போட்டியில ஜெமீமா கிட்டத்தட்ட 127 ரன்கள் எடுத்து உலகம் முழுவதும் இன்னைக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இந்திய வீராங்கனைய மற்ற நாட்டு வீராங்கனைகள் எல்லாம் புகழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இன்னைக்கு இங்க தினமலர்ல இருந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஜெமீமா ஜொலிக்கவில்லை அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா, உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில அவங்க வந்து ஒரு கட்டத்துல வந்து போட்டியில தோல்வி அடைஞ்சிடுறாங்க. எல்லா அணியில இருக்கக்கூடிய எல்லா வீரர்களுமே விளையாடுவாங்க. ஒரு கட்டத்துல அவுட் ஆகி தான் போவாங்க. ஆனா ஜெமீமாவை மட்டும் குறிப்பிட்டு போட்டு, ஜெமீமா ஜொலிக்கவில்லை அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளவு ஒரு வன்மம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது. பொதுவாவே இந்தியால இந்த கிரிக்கெட் மாதிரியான விளையாட்டுகள்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மத அரசியல் அப்படிங்கிறது நீண்ட காலமாவே இங்க இருக்கு. இதனால எக்கச்சக்கமான திறமையான வீரர்கள நம்ம இழந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஜெமீமா போன்ற ஒரு சில வீரர்கள் தான் இந்த பொருளாதாரம், மதம், அரசியல் இது எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு, நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு தான் அவங்க இந்த மாதிரியான இடத்துக்கே வராங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நீங்க அந்த போட்டியில வெற்றி பெறது அப்படிங்கிறது அடுத்தபட்சம் தான். நீங்க அந்த போட்டியில விளையாட போகணும்னாலே, அதுக்கு நீங்க நீண்ட போராட்டங்கள சந்திக்கணும். இன்னமும் இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீரர்கள் இந்த மாதிரி போராட்டங்கள்ல சிக்கிக்கிட்டு எப்படியாவது மேல வந்துரணும் அப்படின்னு போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஜெமீமாவினுடைய இந்த வரலாறு அப்படிங்கிறதும், அவங்களுடைய இந்த வெற்றி அப்படிங்கிறதும், அதற்கு பிறகு அவங்க குடுத்த அந்த பிரஸ் மீட்டும் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஊக்கமளிக்கக்கூடியதா இருக்கு. மிகப்பெரிய முன்னுதாரணமாவும் இருக்கு.